வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வென்ஸ்டே சீசன் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ வென்ஸ்டே சீசன் 1 கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு அது ரிலீஸ் ஆகும் போதே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸ் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் மத்தியில் கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. ஏன்னா இந்த சீரீஸோட ஒரு மெயின் லீடு வந்துட்டு ஜென்னா ஒட்டேகா. பிளஸ் இந்த சீரீஸோட ஜானர் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜானர் அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸோட டாக் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரீஸுக்கு சீசன் 2 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா நிறைய பேர் ஹைப்போட இருந்தாங்க. அந்த ஹைப்பெல்லாம் இந்த சீசன் 2 பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம மொத்தமா பார்த்துருவோம். ஸோ வென்ஸ்டே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸோட டைரக்டர் வந்துட்டு டிம் பர்டன் அப்படிங்கிறவரு. இந்த சீசன் 2 வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி 2 பார்ட்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணது அவங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் தான். வியூவரா நமக்கு வந்துட்டு அது பெனிஃபிட்டான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஹைப் அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். அந்த சீரீஸ் நல்லா இருக்கிற பட்சத்துல பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பட் அந்த பார்ட் 1லயே இந்த சீரீஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பார்ட் 2 ஓடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதே ஒரே டைம்லயே மொத்த எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆரம்பிச்சு கண்டிப்பா கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிருவாங்க. ஸோ சீசன் 1 வந்துட்டு எப்படி முடிஞ்சது அப்படின்னா வென்ஸ்டே வந்துட்டு ஜோசப் கிராக்ஸ்டோன் அப்படிங்கிறவனை டிஃபீட் பண்ணிட்டு டைலர் அப்படிங்கிற அந்த ஹைடு மான்ஸ்டரையுமே டிஃபீட் பண்ணி அவனையுமே ஒரு அசைலம்ல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு கடைசியா நம்ம வென்ஸ்டே வந்துட்டு வெக்கேஷனுக்காக கிளம்பி போவாங்க. அந்த சமயத்துல அவங்கள வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் யாரு, அடுத்து வந்துட்டு நம்ம வென்ஸ்டே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கிளிஃப் ஹேங்கரோட தான் அந்த சீசன் வந்து முடிச்சாங்க. லைக் டைலருமே வந்துட்டு ஹைடா திரும்ப வருவானா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு ஹைப்புக்கு இந்த சீசன் 2 ஒர்த்தா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த செகண்ட் சீசன் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வெக்கேஷனுக்கு போன வென்ஸ்டே என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு போயிட்டு திரும்ப அந்த ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அகைன் அந்த ஸ்கூலை சுத்தி மர்டர்ஸ் நடக்குது. அந்த மர்டர்ஸை நம்ம வென்ஸ்டே வந்துட்டு எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 2ல ஒரு மெயின் பிளாட்டா இருக்கு. பிளாட் அப்படிங்கும் போது இந்த சீரீஸோட பிளாட்டே நான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னதுதான் பிளாட்டா இருந்திருக்கணும். ஆனா நீங்க சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, நீங்க ஒரு கதையை நினைச்சு சீரீஸ்ல உட்காருவீங்க, அதுக்கான கதையை சொல்லாம ஏகப்பட்ட சப் பிளாட் உள்ள போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வென்ஸ்டே வந்து அவங்க வெக்கேஷன்ல இருக்கும்போது அவங்க சில மர்டர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட அவங்க வெக்கேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் போன சீசன்ல அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ரொம்ப மொக்கையா அவங்களுடைய ஒரு ஃபேன் இவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை ரிவீல் பண்றதுக்கே இவங்க வந்துட்டு நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைலர் ஒரு பக்கம், அவனுடைய அம்மா ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதையா போகுது. அது கூடயே ஒரு புதுசா ஜாம்பி கேரக்டரை கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தேவையில்லாத ஒரு பிளாட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஐ மீன் ஏதாவது ஒரு கதையை எடுத்து மெயினா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இதை தாண்டி அந்த பிரின்சிபல் வேற, புதுசா வந்த பிரின்சிபலும் அவரும் ஒரு வில்லத்தனத்தை காமிச்சுக்கிட்டு அவருடைய கதை ஒரு பக்கம் போகும். அண்ட் பியான்கா அண்ட் அவங்களுடைய மதர் அவங்களுடைய பிளாட்டுமே தனியா போகும். இந்த மாதிரி அந்த சீசன் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டுக்கு மேல பிளாட்டா ஏகப்பட்ட சப் பிளாட் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாவே இந்த சீசன் 2ல வந்துட்டு நான் பாக்குறேன். ஏதாவது ஒரு மெயின் பிளாட்டை எடுத்துட்டு அதுல சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே அடுத்த பிரச்சனை என்ன, ஓகே அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு இதை கம்ப்ளீட்டா ஒரு சீசனை பார்த்த மாதிரி நமக்கு தோணல. ஏதோ ஒரு சீசனுக்குள்ள ஷார்ட்டா ஸ்டோரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பாக்குறேன். இதை தாண்டி இந்த சீசன் 2ல வந்துட்டு சீசன் 1ல ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆனிச்சு. ஒரு பாட்டுக்கு வந்துட்டு வென்ஸ்டே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சீசன் 2லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்தா மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அது வந்துட்டு செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். அது நல்லா இருந்துச்சு, பட் சீசன் 2ல அது செட் ஆகல. வென்ஸ்டேவோட ஃபேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா. அவ பண்றதெல்லாம் கண்டிப்பா கடுப்பேத்துற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல நல்லா இருந்தது என்ன அப்படின்னா ஈனிடும் வென்ஸ்டேவும் வந்துட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டியா ஸ்விட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி வென்ஸ்டே வெக்கேஷன்ல ஸ்பெண்ட் பண்ற டைமுமே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை ஃபைண்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த சீரீஸ்ல ஆக்ட் பண்ணவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. இந்த சீசன்ல வந்துட்டு ஜேவியர் ரிட்டர்ன் ஆகல. அதுக்கு காரணம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவரை
ஃபயர் பண்ணிட்டாங்க. அவர் வந்துட்டு சில பல கான்ட்ரோவர்சினால அவருடைய நேம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு சீசன் 2க்கு அவர் தேவையில்லை அப்படின்னு அவர் வந்துட்டு வெளியில வேற எங்கேயோ போயிருக்கிற மாதிரி சீரீஸ்குள்ள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்கமிங் சீசன்ஸ்ல அது எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு தெரியல. மற்றபடி அந்த செட் டிசைன், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாமே இந்த சீரீஸ்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி மட்டும்தான் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க இந்த வென்ஸ்டே சீசன் 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, நீங்களும் இதே தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.